நிர்வாகத்தில் என்னென்ன தவறு நடக்குது. இது ஸ்கூல் எஜுகேஷன் எஜுகேஷன் பணம் செலவு பண்ணிருக்கோம் கவர்மெண்ட். ஸ்கூல்ல பிரச்சனை எவ்வளவு செலவு பண்ணுறோம், மெடிக்கல் காலேஜ் வந்து பணம் செலவு பண்ணாங்க கவர்மெண்ட், எல்லாம் செலவு பண்றாங்க. ஆனா நம்மளா கொஞ்சம் நம்ம அரசியல் இருந்துச்சுன்னா நம்ம யாராவது ஸ்கூல் டொனேஷன் கேட்டால் நம்ம வந்து எடுத்துருவோம். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாராவது ஹாஸ்பிட்டல் கேட்டால் அவங்க கொடுக்குறோம். இன்னைக்கு வந்து பார்த்தா நீங்க எங்க வேணா எந்த ஹாஸ்பிட்டல் கடைசியில் வந்து முடியாத பட்சத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா போங்க, கடைசி கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலோ இல்லை வந்து ஸ்டான்லியோ இல்லை வந்து வேற பெரிய ஹாஸ்பிட்டலோ இந்த வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அரசியல் தலைவர் புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட யாராவது வந்தாலும் நம்ம நாம பகுத்தறிஞ்சு பேச ஆரம்பிச்சு நாம செயல்பட ஆரம்பிச்சா மிக விரைவில் இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டு வந்து இப்போ ஒரு தனிமனை புரிஞ்சுக்கிட்டு 10 வருஷம் ஆகும். இப்போ என்னன்னா ஏற்கனவே ஒரு நல்ல தலைவர் இருக்காரு, நீங்க அந்த தலைவரை ஃபாலோ பண்ணி போறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வருஷம் இருக்காரு, உங்க மாதிரி சீக்கிரம் பண்ணிடுவோம். இப்போ அதை தான் நம்ம முயற்சி பண்ணிக்கணும். இப்போ ஒரு தனிமணிதான் நம்ம வந்து முயற்சி பண்ணோம்னா நமக்கு 20 வருஷம் 30 வருஷம் தேவைப்படும். ஆனா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க தலைவர் வந்து தலைவர் ராகுல் காந்தி இருக்கார். அவர் ஒரு வந்து நேர்மையான அன்பை பார்ப்பதை வந்து ஒரு சமத்துவத்தை உருவாக்குறதுக்காக போயிட்டு நாம அவரை ஃபாலோ பண்ணி நம்ம நிலையா நடந்தோம்னா நம்மளை மக்கள் ஏற்பாங்க. பிரச்சனை எங்க இருக்குன்னா காங்கிரஸ்காரர்களை ஏற்றுக்காரர்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம நம்ம தலைவர்களையும் நம்ம கொள்கைகளையும் மதிக்கல, நம்பிக்கை இல்லாம இருக்கோம். பேருக்கு இந்த கட்சியில் இருக்கோம், ஆனா வந்து நம்ம விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வந்து வெளியே மாட்டோம். அப்ப என்ன சார் அப்ப என்ன மக்கள் கிட்ட தான் நம்ம வந்து மக்கள் நம்ம வந்து ஒரு மரியாதை தான் நடக்கிறாங்க. நாம வந்து உண்மையா இருக்கு பாருங்க, நிச்சயமா அதுக்கான மாறுதலுக்கு நான் நேரடியா என்னுடைய காட்டுவேன். இது வந்து இதை ப்ராக்டிக்கலா சொல்லிடுறேன். நான் என்னுடைய மனைவி வந்து இப்போ மாவட்ட பாடிக்கிறாங்க 10 வார்டுல அதாவது எங்களுக்கு 10 ஒன்றிய கவுன்சிலர் வார்டு, அதில் 10ல இது இன்டர்னலா பேசுறேன். இது மற்ற கட்சி பற்றி நானே பேசக்கூடாது நினைப்பேன். ஆனால் என்னன்னா புரிய பேசுறேன். அப்போ நம்மளுடைய கூட்டணி இருக்கிற கட்சி 4 பேர் வந்து கொடுத்தாங்க. ஆனால் நான் நிறைய கேட்டு ஜெயிச்சேன். ஏன் ஜெயிச்சேன்னா நம்மளுடைய கொள்கை நான் நல்லா ஒரு நம்பர் நிற்கல, எனக்கு கட்சி மேல பெரிய ஈடுபாடு தெரிய வச்சா எனக்கு ஆரம்பிச்சாங்க. இதுதான் புரியுது. நீங்க நம்முடைய கட்சி கொள்கையிலையும் நம்ம கட்சி தலைமையிலையும் எந்த அளவுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிரெடிபிலிட்டி மக்கள் ஆதரிக்கும். நாம நம்ம கட்சி இருந்துட்டு நம்ம கட்சியே குறை சொல்லிட்டு இந்த கட்சி நடக்காது, இந்த கட்சி இழந்துடாது, இந்த கட்சி ஜெயிக்காது, இது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு கட்சி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம யாரும் ஏற்கவே மாட்டோம். முதல்ல இதை மட்டும் நாம வந்து மாற்றணும். மற்றபடி நீ வந்து ஜெயிக்கணும்னு இல்லை, நாம சொல்ற மாதிரி சின்ன சின்ன அந்த பகுதியில நல்லவர்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வார்டு கமிட்டி அமைக்கணும் பண்ணணும். மாவட்டத்துக்கு வந்து ஒரே நிர்வாகி துணைகள் இருப்பாங்க, ஒன்றியம் நகரம் அது ஒரு துறைகள் இருப்பாங்க, அடுத்தது வந்து பஞ்சாயத்து அதுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைப்பு துறைகள் இருப்பாங்க. கமிட்டி வந்து வார்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் உள்ளாட்சி எலெக்ஷன் பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க. இப்போ உள்ளாட்சி எலெக்ஷன்ல வந்து வார்டு என்ன பண்ணுறா, நீ வா கேட்காதீங்க. நீங்களா ஒரு நல்லவர்கள் யாரா இருந்தாலும் அந்த ஃபேமிலி எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஃபேமிலிக்கு ஒரு கூட்டத்தை வந்து ஒருத்தர் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு நீங்களே அதை யார் நல்லவர் மக்களுக்காக நஞ்சம் வாங்காம நேரடியாக செயல்படுவது யார் அது அப்படின்னு சொல்லி அவர் தேர்ந்தெடுத்து அவங்ககிட்டே இருக்கு. எப்படியும் அதுக்கு ஒரு எதிர்த்து வருவாங்க, அது வந்தா வந்து போட்டோம். இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு குழுக்களை நல்லவர்களை குழுக்கள் அமையும். ஏன்னா நல்லவர்கள் வந்து தனித்தனியாக பல பிரச்சனை இருக்கு. நல்லவர்களாக இருக்கிறப்போ தனியாக இருக்கிறப்போ பல இன்னல்கள் பல தாக்கல்கள் வந்து தாக்கப்படுறாங்க. அந்த மாதிரி நல்லவர்கள்லாம் இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய கட்சியுடைய வந்து இதாக இருக்கிறப்போ அது நமக்கு நல்லா இருக்கும், ஒரு பலமாக இருக்கும், நம்பிக்கை அதிகமாகும். நம்ம மேலே நம்பிக்கை மக்களே அவங்க தேர்ந்தெடுக்கணும். நம்ம தீர்க்க வேணாம் நினைக்கிறோம். முதல்ல வந்து நமக்கு வந்து நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளுக்குள்ள ஒரு நல்லது நடக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் வரணும்னு நினைக்கிற முதல்ல கொஞ்சம் வருஷம் நிப்பாட்டினா விரைவில் நாம் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு நல்ல ஒரு கட்சியுடைய வளர்ச்சியாலும் நாம் வந்து சொல்ற மாதிரி காமராஜர் ஆட்சி வந்து மிக விரைவிலே நம்மளால் பண்ண முடியும். இது வந்து நீங்க நினைக்கும் போது சாத்தியம் கிடையாது.